வாச்சினோ, என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? வெளியே ஒரு வேலையா போயிருந்தம்மா, முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். சரிப்பா, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாமா. அப்பா, இந்த பழைய ஸ்டாக் எல்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன்ல, போய் பார்த்துட்டு வந்துட்டேன்ப்பா. இப்ப கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல சொல்றேன். சரிப்பா. அங்க பாருங்க. எங்க? பின்னாடி பாருங்க. மாயாவை ரூம்குள்ள தனியா கூப்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் உள்ளவா, பேசணும். வான்னு சொல்றேன்ல. சாரு, முதல்ல உன்னாலேயே பார்க்க முடியாது, அதை மறந்துடாத. முதல்ல கண்ணாடி ஒழுங்கா போடு. நீ பாட்டுக்கு அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, நீங்க 2 பேர் மட்டும் தானே இங்க இருக்கீங்க. அப்படிலாம் நினைச்சா அசால்ட்டா இருக்காத. யாராவது பாத்திர போறாங்க, அப்புறம் நம்ம 3 பேருக்கும் நிஜமாவே கண்ணு தெரியாம போயிடும். அத விடுங்க அத்தை. அங்க பாருங்க, தனியா கூப்பிட்டுட்டே இருக்காரு. பேசணும், வா. சீனோ. என்னம்மா? மாயாவை கொஞ்சம் வர சொல்லுப்பா. எதுக்குமா? என்னடா, ஏன் என்ன எதுக்குன்னு சொன்னதா அந்த மகாராணிக்கு வருவாளா? ஏண்டி எதுக்குன்னு சொல்லாம கூப்பிட்டா நீ எதுக்கு கூப்பிடுறன்னு எப்படி தெரியும்? கொஞ்சம் பூ கட்ட வேண்டியது இருக்கு. அவளுக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாதுமா. அப்ப வேற என்ன கட்ட தெரியுமா? விதவிதமா நல்லா பொய் சொல்லி கதை கட்ட மட்டும் தெரியும். இந்த கதை கட்டுறது, பொருளைய பரப்புறது, இதெல்லாம் உனக்கு தான் கை வந்த கலை. என் மருமகளுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. டேய், அவளுக்கு பூ கட்ட தெரியலன்னா பரவாயில்ல, வந்து கீரை ஆய சொல்லு. மாயாவா? என்ன இப்படி கேக்குறான்? நாங்களும் எத்தனை வேலையை தான் பாக்குறது? அவளும் இந்த வீட்டு மருமக தானே, ஏன் அவ வேலை செய்யக்கூடாதா? அப்படி இல்ல, அவகிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். என்ன விஷயம்டா பேசணும்? ஏய், மருமக கிட்ட பேசணும்னு சொல்றான், அத நீ ஏன் கேக்குற? வயசாச்சே தவிர கொஞ்சமாவது இங்கிதம் இருக்காடி உனக்கு? இங்கிதம் சங்கீதம் எல்லாம் இருக்கட்டும், எத்தனை வேலைதான் நாங்களே தனியா பாத்துட்டு இருக்க முடியும்? எங்களுக்கும் கஷ்டமா இருக்குல்ல. ஒரு மாமியார் சொல்ற வேலை கூட இவளால செய்ய முடியாதுல்ல. இவ்ளோ பேசிட்டு இருக்க, அப்ப கூட நான் வேலை பார்க்க வரேன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து கேக்குறாளான்னு பாருங்க. இல்ல அத்தை, சீனு என்கிட்ட பேசணும்னு சொன்னா. ஏய் பத்மா, இப்ப என்ன? உனக்கு ஒத்தாசிக்க ஆள் வேணும், அவ்வளவுதானே? எங்க அம்மா பக்கத்து ஊர்ல தான் என் சித்தி பார்க்க போயிருக்காங்க. நான் வேணா போனை போட்டு, அம்மா பத்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வாமான்னு கூப்பிடவா? எதுக்கு? அவங்க இங்க வந்து என்ன வேலையை செய்ய போறாங்க? அதை செய் இதை செய்யணும் என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் யாருக்கிட்டையும் எந்த வேலையும் சொல்லல. எக்கேடோ கெட்டு போய் தொலையட்டும். பார்வதி, அதை கொடு. எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். டேய், அதான் வேணான்னு சொல்லிட்டால, நீ போ, போய் மருமக கிட்ட பேசு. சரிப்பா. சார், சொன்ன மாதிரி அந்த கதிரை பாதியிலே ஓட விட்டீங்களே, அடுத்து என்ன பிளான்? அவன் பொண்டாட்டியை காப்பாத்துற அவசரத்துல தொழில மறந்துட்டு ஓடிட்டான். ஆனா அவனுக்கு ஆப்பு நான் இங்க வச்சிருக்கேன்னு இனிமேதான் அவனுக்கு தெரியும். மொத்த சிலிண்டரும் இந்த வண்டியில தானே இருக்கு? ஆமா சார், மொத்த சிலிண்டரும் இந்த வண்டியில மட்டும்தான் இருக்கு. ஆமா, இந்த சிலிண்டர்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? கதிர் டெலிவரியை சரியா பண்ணிட்டா அவன் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருவான். அப்படி வளர்ந்தா அந்த ஏஜென்சில ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவான். அப்புறம் படிப்படியா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவான். அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. இந்த டெலிவரியை அவன் பண்ண முடியலனா அவனுக்கு ஆர்டரும் கிடைக்காது,
அவன் பார்ட்னரும் அவனை துரத்தி விட்டுருவான். அதனாலதான் இந்த மொத்த சிலிண்டரை எடுத்துக்கிட்டு நான் பாலக்காடுக்கு போறேன். பாலக்காட்டுக்கா? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அங்க ஒரு டீலர் கிட்ட இந்த சிலிண்டர் எல்லாம் விற்கிறதுக்கு நான் டீல் பேசியிருக்கேன். அதை நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சார். இதெல்லாம் கரெக்டா முடிச்சதுன்னா கதிரோட பார்ட்னர் அவன் கொடுத்த 5 லட்சத்தை இதுக்கு நஷ்ட ஈடா எடுத்துக்கிட்டு அவன் வெளியில அனுப்பிடுவான். அப்புறம் அந்த கதிர் திரும்பவும் டெலிவரி பாய் வேலை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த சண்முக பவன் ஓனரும் இவனை சும்மா விட மாட்டான். இவனுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவான். எல்லாம் சரி, அந்த கதிர் வந்து என்ன கேட்டான்னா நான் என்னன்னு அவங்கிட்ட சொல்றது? நீ நான் சொல்றது அப்படியே சொல்லு. நீ வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்த, ஒருத்த வந்து வண்டியை நிறுத்தி உன்னை அடிச்சு போட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் அடியே படலையே. சார் என்ன சார்? என்ன சார் என்ன பண்றீங்க? சும்மா சொன்னா அவன் நம்ப மாட்டான். முகத்துல காயம் இருக்கணும்னு நீ தானே சொன்ன, அதான். உன்னை நான் அந்த மரத்துல கட்டி போட்டு போறேன். போய் கயிறு எடுத்துட்டு வா.